guys, இன்னைக்கு மீஷோல இருந்து ஒரு சில ரேண்டம் ப்ராடக்ட்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவ் வேரா யூஸ் பண்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த கான்செப்டை சுற்றி தான் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. நான் கொஞ்சம் ஃபேன்சியாக ரெடிமேட் ப்ளவுசஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா எத்னிக் வேரா யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சில்க் அந்த மாதிரி சாரீஸ் கூட எல்லாம் பேர் பண்ணிக்கிற மாதிரியான ப்ளவுஸ் கலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்க மாதிரியான கவுன் கலெக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான சில ஹோம் ப்ராடக்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் மிக்சடாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறத கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜித்து சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹால் கம்ப்ளீட் பண்ணும்போது நல்ல வேலை இதை பார்த்தோன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அவ்வளோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க வெல்வெட் பெட்ஷீட், ட்ரெண்டிங்கான பெட்ஷீட் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் லைவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். போகலாம். இது வந்து ஹியூஜ் ஹால் தான், ஒரு மாதிரி ரேண்டம் திங்ஸாக தான் இருக்கும், பட் பெரிய ஹாலாக இருக்கும், எல்லாம் யூஸ்ஃபுல் திங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹோம் ப்ராடக்ட் வந்து ப்ரெஷர் குக்கர் பார்த்துடலாம். இண்டஸ் வேலியிலேருந்து ரொம்ப குட்டியாக காம்பேக்டான ஒரு குக்கர், ப்ரெஷர் குக்கர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் குட்டி குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். இது அதோடவே குட்டி. மார்னிங் வந்து தம்பிக்கு மட்டும்தான் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா நாளும் எல்லாருக்கும் ஒன்றா சமைக்க முடியறதில்ல. ஸோ அதனால் அவனுக்கு அளவாக செய்கிற மாதிரி கரெக்டாக ஒரு டம்ளர் ரைஸு இல்லை வெரைட்டி ரைஸு எது செஞ்சாலும் தனியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்தது. இல்லை பருப்பு, இல்லை பெரியவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குட்டியான ஐட்டம் செய்கிறதுக்கு இந்த குட்டி குக்கர் நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பியோர் அயன் தவா. ஸோ சப்பாத்தி, தோசை இதெல்லாம் போட்டுக்கிற மாதிரி. அண்ட் ஆல்ரெடி சீசன் பண்ணியிருக்கு, அதனால் தோசைலாம் நல்லா வரும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாதம் வடிக்கிற கஞ்சி, ஆனியன்லாம் தேய்ச்சி விட்டு ஊற்றினா நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டே வந்து சப்பாத்தி தான் ஆக்சுவலி போட்டேன். இது வாங்கினதும் சப்பாத்திக்காக தான். ஜித்து சேனல்ன்ற நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 40% டிஸ்கவுண்ட், எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் கிடைக்கும். வேணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டனில் இதே மாதிரி நான் ஒரு பிளாக் அண்ட் ரெட் கலரில் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே வந்து இந்த ரெட் அண்ட் ஒயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பிரிண்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட பிரேசியஸ் சைஸோட 2 சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பிரின்சஸ் கட் இருக்கும், ஷார்ட் ஸ்லீவ், ரொம்ப நல்லாயிருக்கும், காட்டன்னால கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நெக்லாம் நல்லா கவர்டாக இருக்கும். ஸோ ஷையாக நீங்கள் மற்ற ரெடிமேட் ப்ளவுஸில் இருக்க ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து அந்த சின்ன கேப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், ப்ராட் நெக் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இது அப்படி இருக்காது, நல்லா க்ளோஸ்டாக அழகாக இருக்கும். அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக், எல்லா சைஸும் நீங்கள் எந்த சைஸில் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் நீங்களும் ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது. நான் ரெட்டு தேவைனால சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்னா ஒர்க்லாம் பண்ணி பேக் நெக் வந்து கரெக்டாக லோவாக இருக்கும், ஃப்ரண்ட் நெக் வந்து நல்லா ஏற்றி இருக்கும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எல்லா ஒயிட் சாரீ, கேரளா சாரீ, சில்க் சாரீ எல்லாத்துக்கூட பேர் பண்ணலாம். இது எல்லாமே பிலோ 200 தான். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஒரு சில்க் டச்சில் இருக்க ப்ளவுஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சில்க் ஃபேப்ரிக்கில் இருக்கும். ஸோ அதனால் போட்டிருக்கும் போது லைட்டாக மொடன்னு ஒரு குத்துற ஃபீல் இருக்கும். பட் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வேளை ஸ்லிம் சைடு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பஸ்டி சைடு இருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு மாதிரி நசன்னு இருக்க மாதிரி இருக்குது. பட் இதுலேயும் ஒர்க்கெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெடிமேட் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் ஹூக் தான், இருந்தாலும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது இல்லாமல் ஓரளவுக்கு சின்னதாக குட்டி ப்ராட் நெக்காக கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்ச ப்ளவுஸு. மேட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பூக்கோளம் போட்ட மேட்டு. ஓணம்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கோளம் போடுறது உண்டு. அண்ட் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா வெல்கம்னு போட்ட மாதிரி ஒரு மேட் இருக்கும். அதுக்கப்புறம் நானே இப்போ ரீசெண்டாக மீஷோவில் வாங்கி தான் ஒரு ப்ரௌன் கலரு ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து நல்லா ஃபர் இருக்க மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அது நல்லா தான் இருக்குது. என்ன அந்த ஃபர்ருக்குள்ளே போய் கொஞ்சம் குப்பை மாட்டிக்குது, அப்பப்போ நம்ம தான் அடித்து எடுக்கிற மாதிரி இருக்குது, அது ஒன்று தான். ஸோ அதுவும் 200, அரௌண்ட் 200 தான் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக இருந்தது. அது ஓணம் கூட மேபி ரீசனாக இருக்கலாம். சரி நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே வேறு வேறு கலெக்ஷன். ப்ரைஸில் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தான் முன்ன பின்ன. ஸோ இது வந்து கொஞ்சனாவது ஆன்டி ஸ்லிப் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் மேட் மாதிரி இருக்குது, லைட்டாக உங்களுக்கு ஸ்லிப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஏஜ்டு பீப்புள் இருக்க வீட்டில் வந்து இது செட் ஆகாது. மற்றபடி வந்து இது ஆன்டி ஸ்லிப் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நார்மலாக வெல்கம்னு இருக்க மேட் எடுத்துகிட்டு இது போடும்போது வீடே ரொம்ப அழகாக இருக்க ஃபீல் தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் நான் போட்டு கூட பார்த்தேன், பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் நினச்சி தான் பண்ணேன். ஆனால் இது வந்து ரொம்ப லைட் கலராக இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப டார்க் கலராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் டார்க் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஆன்டி ஸ்லிப் இல்லைனாலும் கூட குவாலிட்டி வைஸும் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் கையகலம் தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாசலில் கோலம் போடாதவங்களாக இருந்தால் கூட இது நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்க மாதிரியான ட்ரெஸ் கலெக்ஷன். ஸோ இது சொல்லும் போது ஞாபகம் வருது,
ஒரு பிங்க் அண்ட் டியூயல் டோனில் டியூயல் கலரில் வந்துட்டு ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது இன்ஸ்டாகிராமில் சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது. யூடியூப்பில் அந்தளவுக்கு அது ரீச் ஆகலை. பட் நான் இந்த வீடியோலேயே அதை ஆட் பண்ணுறேன். அது அவ்வளோ சூப்பரான ட்ரெஸ்ஸு. அரௌண்ட் 1000 rupees வரும். பட் பொட்டிக் கூடவே அது அவ்வளோ அழகாக இருந்தது. அதோட ஃபிட்டு, அதோட குவாலிட்டி, ஏதோ பொட்டிக் டிசைனரே நமக்கு ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ண மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டி. நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக எப்படி சொல்கிறது, போட்டிருக்கும் போது ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெருசாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம சுருக்கி விட்டுக்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா அசிமெட்ரிக்கல் பேட்டர்னில் இருக்கும். அண்ட் ஃபிட் எல்லாம் நெக் ஃபிட் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பேக்கில் டீப் வியூ கொடுத்து நாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சேம் டோன்லேயே வந்து துப்பட்டா பேண்ட் எல்லாம் இருந்தது. ஸோ இது வந்து அதில் இன்னொரு கலர் இருந்தது, இந்த லைட் பிங்க் அண்ட் பிளாக் காம்பினேஷன். ஸோ லைட் அண்ட் டார்க் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இது சூஸ் பண்ணி பார்த்தேன். இதுவும் வந்து பேக்கில் டீப் வியூ கொடுத்து இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. XXL ரொம்ப ஃபிட்டாக இருந்தது எனக்கு. ஸ்லீவ் வந்து வழக்கம் போல் பெரிய ஸ்லீவாக இருக்கும். நம்ம சுருக்கி விட்றது அது ரொம்ப அழகாக இருக்கும் டியூவல் கலரில். அண்ட் வந்து இது பியோர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கான நல்ல குவாலிட்டியான ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை ரொம்ப ஃபேன்சியாக ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே போட்டு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிளாக் காம்பினேஷனில் வர்றதுனால நல்ல ஃப்ளேர் இருக்குது, அவ்வளோ ஃப்ளேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பொட்டிக்ஸில் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. பட் மீஷோவில் இது 1000 இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டர்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா கொடுத்துருக்காங்க. லைட் சைடில் லேஸ் ஒர்க் பண்ண மாதிரி அண்ட் பிளாக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரெண்டிங் ட்ரெஸ் தான். கம்முன்னு இந்த ஹாலுக்கு வந்து ஆல் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் இன் ஒன் வீடியோன்னு வைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி இது இருக்கும்னு நினச்சி தான் நான் இது சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் செம்ம டீப் வியூ கொடுத்து இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பஸ்ட்டில் மட்டும் ஃப்ளோரல் டிசைன் இருக்கும் டாப்பில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு ஒரு அம்ப்ரெல்லா கொடுத்தா மாதிரி இருக்கும், நல்லா ஃப்ளேர்டு கொடுத்தா மாதிரி. அண்ட் வந்து கீழேயும் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா, நான் வந்து ஃப்ளோர் லென்த் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இல்லை, நார்மலாக ஒரு குர்த்தா செட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருந்தது. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி இதுவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான், அந்த பிங்க் அளவுக்கு இல்லை. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்தது. அண்ட் இதுவுமே கொஞ்சம் ஃபேன்சியாக அந்த ட்ரெண்டிங்கில் போகிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ஒரு சாஃப்டான ஜார்ஜெட் ஃபேப்ரிக் தான், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜார்ஜெட் கிடையாது. இதுவும் வந்து 3 பீஸ் செட்டு தான். ஸோ இதுக்கு வந்து அழகான ஒரு க்ரீன் பேண்ட்டு அண்ட் க்ரீன் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டட் ட்ரெண்டிங் ப்ராடக்ட் வந்து இந்த வெல்வெட் பெட்ஷீட் தான். ஸோ இந்த ஒரு வெல்வெட் பெட்ஷீட் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். வெல்வெட் பெட்ஷீட் இது வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன், நல்லா ரீச் இருந்தது. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட்டு நியூவாக வாங்கின ஒரு வெல்வெட் பெட்ஷீட். இது வந்து பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும், பேபி பிங்க், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த 2 பெட்ஷீட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நிறைய நாள் நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் வாங்கி 2 months கிட்ட ஆக போகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஷும் நிறைய டைம் பண்ணிட்டேன், மிஷின் வாஷ் தான் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து அரௌண்ட் 700 rupeesக்கோ இதுக்கும் வாங்கியிருந்தேன். 600 700 தரேன். நான் வந்து 2மே கிங் சைஸ் வாங்கியிருந்தேன். எங்கள் பெட் வந்து கிங் சைஸ் பெட் தான். ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். இதில் எல்லா 4 சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. அதில் கொஞ்சம் ப்ரைஸ் கூட குறைய இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான வெல்வெட் ஃபேப்ரிக், தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெல்வெட் ஃபேப்ரிக் அந்த ஷார்ட்ஸில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து ரொம்ப ஹீட்டு பாடிக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம். பட் இப்போ ஏசி நீங்கள் யூஸ் பண்ணி படுக்கிறதுக்கு வின்டருக்குலாம் இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த 2 வெல்வெட் பெட்ஷீட் இல்லாமல் இப்போ எங்கள் பெட்டில் ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கோம், தெரியுதான்னு தெரில. ஸோ ரெட்டில் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் அப்போ எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ அது அப்போ 3000 என்னமோ, ஃபுல்லாக வெல்வெட்டு தான். அதுவே வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ சூப்பராக லைஃப் வருது. ஆனால் என்னென்னா அது ஒன்று ஃபிட்டட் பெட்ஷீட் கிடையாது. ஆக்சுவலி அது பெட் ஸ்ப்ரெட்டே கிடையாது, கம்ஃபர்டர் மாதிரி தான், குவில்ட் மாதிரி தான். பட் நான் வந்து அது அப்பப்போ பெட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா, ஒரு மாதிரி நரன்னு இருக்கிறதோட ரொம்ப கூலாக இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும், என் பையனுக்கு இது கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் இப்போ அவன் அது பழகிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால. அண்ட் சாட்டினில் பெட்ஷீட் போடுறது ரொம்ப நல்ல, பில்லோ கவர் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அது வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் நான் ஸ்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது வந்து ஹேருக்காக. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெல்வெட் பில்லோ சேம் கலர் சேம் டிசைன்லேயே வரும். ரொம்ப வர்த்தாக இருக்குது. ஃபிட்டட் பெட்ஷீட் மெயினாக 4 சைடுமே ஈஸியாக நீங்கள் வச்சு லாக் பண்ணிக்கலாம். என் பையனுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சோஃபாவுக்கு கவர் போட்டுருந்தா பிடிக்காது, பெட்டுக்கு கவர் போட்டுருந்தா பிடிக்காது. அவனுக்கு கவர்ன்றதை வந்து எதுவுமே போட்டுருந்தா பிடிக்காது, அதை எடுத்துகிட்டே இருப்பான். ஸோ பெட்லேயும் எப்போ பாரு நாங்கள் என்ன பெட் ஸ்ப்ரெட் போட்டாலும் அதை கலைக்கிறது தான் அவன் வேலை. அதை கலைச்சிட்டு தான் அது ஒரிஜினல் பெட்டில் தான் படுப்பேன்பான். பட் இது போட்டதுக்கப்புறம் 4 சைடுமே ஃபிட் ஆகிடுறதுனால நம்ம எடுக்கிறதில்ல. இன்னொன்று காட்டன்லாம் சம்டைம்ஸ் மொடன்னு இருக்கும். ஸோ காட்டன் அந்த ஃபீல் இருக்கவங்களுக்கு ஓகே. பட் எங்களுக்கு வந்து இந்த சாஃப்டாக பிடிக்கிறதுனால, சாஃப்டான ஃபேப்ரிக் பிடிக்கிறதுனால 4 சைடும் போட்டு ஃபிட்டாக
கலைக்காமல் படுத்து எழுந்திருக்கும் போது ரொம்ப நீட்டாக இருக்குது அண்ட் அழகாக இருக்குது. இது ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் நிறைய பேர் இதெல்லாம் ஒரு வாஷ்க்கு தான் போயிடுன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் போகலை, நல்லா இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. நான் ஆஃப்டர் வாஷ் பண்ண வீடியோவே ஒரு ரீலாக போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிடிச்சி போய் அதுக்கப்புறம் வாங்கினது தான் இந்த வெல்வெட் பெட்ஷீட்டு. ஸோ இதுவும் வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப டார்க்கர் ஷேடு, ரூமே ரொம்ப டார்க்காக தெரியும். என்னதான் இருந்தாலும் லைட் ஷேடு போட்டால் அது ஒரு மாதிரி காமாக பீஸாக இருக்கும். ஸோ அதனால் இதில் நிறையா லைட் கலர்ஸ் இருந்தது. ஸோ பிங்க், பேபி பிங்க் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ஷைனிங்காக அப்படி புசு புசுன்னு. சரின்னு அதனால் இது சூஸ் பண்ணேன். உண்மையாகவே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இதுவான்னு கேட்டால் ப்ளூ வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, இது வந்து கொஞ்சம் லைட்டடாக இருக்குது, நல்லா சாஃப்டாக சேம் கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏசி யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் வின்டர் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.